அடுத்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட் டிசைர்னா, ஆனால் அடுத்து ஒரு போலோ, ரெனால்ட் டஸ்டரு, அடுத்து ஒரு பயங்கரமான வண்டி தான் மான்ஸ்டர். ஆமாம். டாடா நெக்ஸான், 2 செவர்லெட் என்ஜாய்னா, ஆனால் அடுத்துமே ஒரு மாருதி ஆம்னினா, ஆனால் அடுத்து ஒரு ரெனால்ட் குவிட்னா 2000, அடுத்து ஒரு ஆல்டோ 800ல, அடுத்துமே ஒரு டாடா டிகார்னா, இன்னைக்கு குவாலிட்டியில பார்த்து ஒரு கிராண்ட் ஐட்டன்ல நியாஸ்னா. கரூர்ல இருக்கங்க. கரூர் டிஎன்டி கார்ஸ். கரூர் டிஎன்டி கார்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ரெடி டு யூஸ்டு கார்கள் இருக்கும், நல்ல பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய்க்குள்ள நிறைய கார்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக போட போகிறோம். என்னென்ன மாதிரியான கார்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு டஸ்டரு, ஸ்கார்பியோ, ஈகோ 2 பார்க்குறோம், ஓமினி 2 பார்க்குறோம், செவர்லெட்ல என்ஜாய் இருக்குது, டாடா நெக்ஸான் இருக்குது, டாடா பஞ்ச் இருக்குது லோ கிலோமீட்டரில், அதே மாதிரி கிராண்ட் ஐட்டன் லோ கிலோமீட்டர் இருக்குது, ரெனால் குவிட்டு, அல்டோ, i20, வெனியூ டீசல், அதே மாதிரி ஒரு ஹுண்டாய் கிரிட்டா இருக்குது. ஸோ இவ்வளோ கார்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பார்ட்டாக வரும். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 15 கார்கிட்ட நம்ம போட போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ உங்களோ பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. என்னுடைய உழைப்பும் என்னுடைய முயற்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யூஸ்டு காரில் நல்ல கார்கள் யாராவது உங்களுடைய நண்பர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க இங்கே உள்ள கார்கள். இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட் பார்க்குறாங்க. செகண்ட் பார்ட்டில் இந்த லைனில் உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம். வாங்க கார்கள் பார்த்துடலாம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேண்ணே. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணே, இந்த அடுத்த அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாண்ணா, வணக்கங்க. என் பேர் பூபதி, டிஎன்டி காஸ் கரூர்ல இருந்துங்க. இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம கொண்டு வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்சிலையும் சரி, ஆஃபர் ரேஞ்சிலையும் சரி சூப்பராக கொண்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி நம்ம இந்த ஆஃபர் ஆடி ஆஃபராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டி நம்ம கிட்ட வந்து வண்டி எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு 20 லிட்டர் ஃபியூல் பண்ணி தர போகிறோம். இந்த ஃபியூல்னால நம்ம ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா இல்லை அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. நம்மளோட லாபத்துலேருந்து அவங்களுக்கு நம்ம பண்ணி தர போகிறோம்னா எல்லாமே சூப்பரான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் ஓனர் 2 ஓனர் தவிர வண்டி இல்லை. வண்டி அந்த அளவுக்கு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு தேவையான சூப்பரான கார் நீங்கள் வேற எங்கேயுமே போய் பார்க்காம நம்ம டிஎன்டி கார்ஸ் வந்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு தெளிவான வண்டியாக கொண்டு வந்திருக்கோம். வாங்க எல்லா டீடைல்ஸ் பார்த்துலாம். நம்ம ஆஃபீஸோட லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கனாலும் சரி, சேலம்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, கரூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. தாந்தோணி மலைன்ற லொகேஷன் பஸ் ஸ்டாப் லொகேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் இருக்குது. லொகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறோம், பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கூகுள் மேப்பில் டிஎன்டி காஸ் கரூர்னு போட்டிங்கனாலும் ஓகே. அதே மாதிரி வண்டியோட கேட்லாக் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் அப்டேட் பண்ணிடுறோம். நீங்கள் வேணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளோட இருக்க வண்டி லிஸ்ட்டு, என்ன மாடல், என்ன வேரியன்ட், எல்லா டீடைல்ஸ் அதில் வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வேணுங்கிற வண்டிக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா தேடிட்டு இருக்கவங்களுக்கு குவாலிட்டியான வண்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராண்ட் ஐட்டன்ல நியாஸ்னா, இதுவுமே 2024 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 20,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. புது வண்டி வாசம் மாறாம அப்படி 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி. ஆமாங்கண்ணா, வெறும் 20,000 கிலோமீட்டர். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 3 ஃப்ரீ சர்வீஸ், ஒரு பெய்ட் சர்வீஸ் போயிருக்குண்ணா வண்டி. ஓகே, டயர்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே கம்பெனி ஒரிஜினாலிட்டி வந்த வாக்கில் அப்படியே இருக்குண்ணா. சீட் கவர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியமா போட்டிருக்காங்க. ஃபுல் மேட், கட் மேட், நூடுல்ஸ் மேட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில எந்த குறையும் சொல்ல முடியாதுண்ணா. புது வண்டி எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். புது வண்டிக்கு போறவங்க தாராளமா இந்த வண்டி எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல ஆப்ஷனல் ஒரு அமௌண்ட் நிச்சயம் மிச்சம். ஆப்ஷனல் அது 1.2 லிட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல், சிங்கிள் ஓனர், 6 ஏர் பேக் வந்துரும்னா, அலாய் வீல்ஸ் வந்துரும், ஏபிஎஸ் பிரேக் வந்துரும், ஏசி சூப்பரா இருக்கு. புது வண்டி தான் வச்சுக்கோங்களேன். ஏன் போயிட்டு மேல் கொண்டு சொல்றதுக்கு புது வண்டி தான். 20,000 ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர்ல மட்டும் மைனரா ஸ்கிராட்ச் இருக்கும். அதை தவிர வண்டியில வேற எந்த குறையும் இல்ல. புது வண்டி இன்னைக்கு 9 லட்சம் ரூபா வருது ஆன் ரோடு. நம்ம கொடுக்க போற ரேட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இதுமே ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தான் கொடுக்குறோம். 6,78,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. பிக்சர்ல சின்ன நெகோசியபிள் பண்ணி தரலாம். எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்ல நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அட்டகாசமான ஆஃபர். ஓகேண்ணே, நான் 2 வண்டியுமே ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ்ல தான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணே. ஆனா அடுத்துமே ஒரு டாடா டிகார்னா, இன்னைக்கு குவாலிட்டியில பாத்தீங்கன்னா டாட்டாவை அடிச்சுக்க ஆளே இல்ல. எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங்ல வருது. வண்டி ஃபுல் ஆப்ஷன். டாடா 2019 மாடல் டாடா டிகார்ல எக்ஸிசெட்னா, ஓகே, ஆட்டோமேட்டிக்னா, ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்கு. 70,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லயே இருக்குங்கண்ணா. ஓகே, இதுமே வண்டி ரொம்ப ஒருத்தர் கைப்பட ஓடின வண்டி தான். சீட் கவர்ல இருந்து மேட்டு எல்லா ஃபிட்டிங்ஸும் போட்டிருக்காங்க. எடுத்து அவுட்லுக்கும் சரி, இன்டீரியருக்கும் சரி எந்த செலவும் பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணா. டயர்ஸ் நல்லா இருக்குண்ணே. டயர்ஸ்ல இருந்து, இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டியில. ஒரு ஆட்டோமேட்டிக் தேடுறாங்க அப்படின்னா சூப்பரான வண்டி. மைலேஜுமே ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா ஒரு 17 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா 17 சாலிடா கிடைக்கும் உங்களுக்கு.
கலருமே சூப்பரான கலர்னா. நம்ம ஆபீஸ்ல உள்ள இருக்க வண்டி வெளியே எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் சூப்பரா இருக்கு. கலர் ஒரிஜினல் கலர் நல்லா ஆமா. தெரியும் வச்சுங்க. ஷேடோக்கு இருக்கனால கம்மியா இருக்க மாதிரி இருக்குண்ணா. ஓகே. வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி வண்டி குவாலிட்டி சூப்பரா இருக்குண்ணா. ம். எதுவுமே அதான் சொல்றேன்ல, மேக்ஸிமம் வந்து நேர்ல பார்த்தாங்கன்னா தான் அவங்களால ஃபீல் பண்ண முடியும்னு ம். வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 பக்கம் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட கம்பல்சரி வண்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்து லிமிட்டடா கொடுத்தாலும் நல்ல வண்டியா தானே எடுத்து ஓ, கொடுத்து. அதாவது வந்து அவங்க வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு குவாலிட்டி மேக்ஸிமம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுற அளவுல தான் வண்டி இருக்கு. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிற அளவுக்கு தான் வண்டி இருக்குன்னு ஓகே. வச்சுக்கோங்களேன். அவங்க சப்ஸ்கிரைபர் வந்தா ஏதாவது ஆஃபர் என் பேரெல்லாம் சொன்னா ஆஃபர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி தரேனா. ஓகே. நீங்க என்ன எவ்வளவோ விலைன்னு சப்போர்ட் கேக்குறீங்க? பண்றீங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்க ஆமா. சப்ஸ்கிரைபர் ஏன்னா பண்ணி எனக்கு தரேன். இப்ப இந்த டாட்டாலாம் எடுத்தா யாருமே வந்து நான் அந்த வண்டி எடுத்துட்டேன், ஆ, அங்க என்ன குவாலிட்டி இல்ல, இது இல்ல, ஆஃபர் இல்ல, ஓகே ஓகேங்க. அதாவது எப்படின்னா வண்டியில வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஆமா, வந்துருது. ஃபுல் ஆப்ஷன் வர வண்டி பட்ஜெட் தான். வந்துருதுல. இது என்ன மாடல் சொன்னீங்க? நான் 2019 மாடல்லாம். 19. இப்ப இதே டிசைரா இருந்துச்சுன்னா என்ன ரேட் போகும்? இன்னைக்கு 5.5 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி நீங்க கிடையாது. சொல்ற ரேட்டுன்னு 4,25,000 ரூபாய் கேக்குறாங்க. 1 பக்கத்துல லட்ச ரூபாய் 1 லட்சம் கம்மியா தான் வித்தியாசம் கேக்குறேன். இருக்குல்ல? அதுவும் பிக்ஸ்டு இல்ல. ம். அதுல இருந்தும் பண்ணி தரேன். ஓ, இல்ல உங்க சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார்னாலும் ஒரு 20 லிட்டர் ஃபியூல் நான் எக்ஸ்ட்ராவே பண்ணி தரேன். ஓகேண்ணே. ஓகேங்களா? சந்தோஷம். என்னால முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க. நான் அதுக்காக நான் பண்ணி ஏன்னா தரேன். எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. டாப் எண்ட் மாடலு எல்லாம் நல்லா வண்டி இருக்கு. குவாலிட்டியா இருக்குண்ணா. ஓகே. சில வண்டிகள் வந்து அவங்களுக்கு போய் சேராது. ம். 1 மாசம் 2 மாசம் டிலே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. நம்ம 5 மாசத்துக்கு போட்ட முன்னாடி வீடியோக்கு இன்னும் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அடுத்து ஒரு போலோ இதுவுமே நம்ம கிட்ட ஒரு 2 வீடியோல பாத்துட்டோம். ம். 2017 மாடல் 2 ஓகே. ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குன்னா ஹைலைன் பிளஸ் பெட்ரோல் வண்டிங்கண்ணா. ம். பெட்ரோலுக்கு மைலேஜ் ஒரு 16 to 17 சாலிடா கிடைக்குங்கண்ணா. ஃபுல் ஆப்ஷன் வர வண்டி தான். அலாய் வீல், ஏசி எல்லா ஆப்ஷனும் வரும். டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ்ல இருந்து எல்லாமே வந்துருங்கண்ணா. ஓகே. வண்டி ரொம்ப குவாலிட்டியா தானே இருக்கு. இந்த வண்டி என்ன ரீச் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வண்டி. இது வந்து அண்ணா எல்லாரும் இந்த போலோ எல்லாம் எடுத்துட மாட்டாங்க. அந்த லைக் போலோக்குன்னு ஒரு வேணுன்றவங்க அந்த மட்டும் தான் பிரீமியம் prefer பண்ணுவாங்க. செக்மெண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. ஃபியட்டுக்கு இன்னைக்குமே ஒரு தனி ரசிகர் இருப்பாங்க. பிஎட் பாருங்க, இன்னைக்கு போய் மெக்கானிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேணாம் மெக்கானிக் வந்து அந்த ஒரு மெக்கானிசம் கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு சொல்லி வேணாமா, அதுல மெக்கானிசம் வேலையே வராது. அது வேற பிரச்சனை. கண்டிப்பா. இந்த இப்போ நம்ம திருப்பூர் மோகன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஐயோ அந்த வண்டியா அதெல்லாம் எடுக்காதீ அப்படின்னு பாப்பேன். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு. தெரிஞ்சு ஓட்டி பழகுன கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணவங்க கம்பல்சரி அந்த வண்டி தானே எடுப்பாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கேரளாவெல்லாம் போனா ஃபியட்டுக்குன்னு தனி சூப்பரா கிளப் விழாவே எடுக்கிறாங்க. ஃபேஸ்புக்ல நிறைய கிளப்லாம் இருக்கு. அதே மாதிரி ஃபோக்ஸ்வேகனுக்கும் பெரிய கிளப் இருக்கு. இருக்குங்க. ஓகே. நான் என்னென்ன கேக்குறீங்க இந்த வண்டிக்கு? என்ன மாடல்? 4,50,000 ரூபாய் கேக்குறோம்னா. 2017 2 ஓனர் பெட்ரோல்னா. ஓகே. ஒரு ஷிஃப்ட் இன்னைக்கு என்ன பிரைஸ் விக்குதோ அந்த ரேட் தான் கேக்குறோம். ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட். அதுவுமே பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லாம அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து ஒரு ஆல்டோ 800ல பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கொண்டு வந்திருக்கோம். வண்டி 15 கடைசி 16 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி ரெண்டுலயுமே வண்டி ஓடும்னா. ஏசி வந்து எல்பிஜிங்க. ஆனா எல்பிஜி இப்ப இந்த கட்டத்துல காருக்கு எடுக்கலாம். ஏன்னா நிறைய எல்பிஜி பெட்ரோல் பங்க் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமா சிஎன்ஜி தான் பிஸியா இருக்கு. எல்பிஜி தான் பிஸியா இருக்கு. எல்பிஜி ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்பிஜி எடுக்கலாம். ஆனா நம்ம லோக்கல் கரூர்லயே வந்து ஒரே பங்க் தான் இருக்கு. 2 பங்க் இப்பதான் அப்ரூவல் வந்திருக்கு. ஒரு பங்க்ல எந்நேரம் போனீங்கனாலும் ஃப்ரீயா தான் வண்டி நின்னுட்டே தான் இருக்கு. சிஎன்ஜி சொல்றேன். எல்பிஜி ஃப்ரீயா தான் இருக்கும். எல்பிஜி நம்ம ஆபீஸ் பக்கத்துல 2 பங்க் இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன். நம்ம பேசாம முன்னாடிலாம் அந்த சிலிண்டர் சேஃப்டி இஷ்யூஸ் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பங்க்ஸ் வந்துருச்சு. இல்ல சீக்வென்ஷியல் கிட்னால எந்த ப்ராப்ளமும் வராது. இது எல்லாமே சீக்வென்ஷியல் கிட் தான் போட்டுருக்காங்க. அதனால சீக்வென்ஷியல் கிட்னால ஃபயர் ஆகுற அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 1 kgக்கு எவ்வளவு கிடைக்கும் மைலேஜ்? ஆனா அதாவது பெட்ரோல் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 110 ரூபா, ஒரு 108 ரூபாய் வருது பெட்ரோல். எல்பிஜி பாத்தீங்க அப்படின்னா 68 ரூபாய், 66 ரூபாய், 68 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அப்போ 1 kg 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 kg இது அடிக்கிறோம். ஒரு கேஜிக்கு பாத்தீங்கன்னா 15 to 16 சாலிடா மைலேஜ். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 28 to 30 சாலிடா கிடைக்கும். 30 கிலோமீட்டர் கிடைக்குது. 110 ரூபாய்க்கு அந்த ரேஞ்ச் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்ப கணக்கு போது 2 வீலர் மெயின்டெனன்ஸ் தானே. சிஎன்ஜிக்கு வந்துருது அளவுக்கு. சிஎன்ஜி அளவுக்கு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் மைலேஜ். சிஎன்ஜி உங்களுக்கு மைலேஜ் 30 கிடைக்கும்ல? சிஎன்ஜி தாராளமா ஆல்டோல 32 33 கிடைக்கும். அப்படின்னா தாராளம். என்னென்ன கேக்குறீங்க பிள்ளை? ஆனா 2,75,000 ரூபாய் கேக்குறோம்னா ஃபிக்ஸ்ட்ல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். பார்க் அண்ட் சேல் வண்டி தான். வந்து பார்க்கட்டும் பெட்டர் ஆப்ஷன் என்ன பண்ணி தர முடியும் நம்மளால பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இதுக்குமே ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் வாங்கி தர முடியும். எவ்வளவு ஃபைனல் ஆகுது அதுல இருந்து பேலன்ஸ் இனிஷியல் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி போமா. ஒரு 2022 மாடல் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் கொடுத்த வண்டி தான். நம்ம ஆபீஸ் வந்து கொடுத்த வண்டி தான். அவங்க வேற வண்டி எடுத்துட்டாங்க. ஓகே. இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்கு. உங்கள்ட்ட எடுக்கிறதுல அது ஒரு சௌரியம். நாங்க கரெக்டா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருந்தா நீங்களே வண்டி சூப்பரா இருக்கு. எப்படி நான் கொடுத்தனோ அப்படியே இருக்குன்னா ஒரு 6,000 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரா ஓட்டிருக்காங்க. அவ்வளவுதான் வண்டியில.
இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, நான் செப்டம்பர் வரைக்கும் லைவ்ல இருக்கு. எந்த ஒர்க்கும் கிடையாது, நான் எடுத்தாங்கன்னா டிரைவ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி. ஓகே ஏசி ஒர்க்கிங். ஆனா இன்னைக்குமே இது மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தப்போ இந்த வண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்ல தான் கொடுத்தோம். மார்க்கெட்ல இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் கீழே வண்டி கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,58,000 ரூபாய் கேட்கறோம்னா. ஓகே 22 எங்கேயுமே கிடைக்காதுண்ணா. ஆமா 22 மாடல்ல நீங்க 18 19 உங்களுக்கு அந்த ரேட்டு கேட்பாங்க. வண்டி மிஸ் பண்ணிட வேண்டாம். வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. 3,58,000 ரூபாய்க்கு எங்க இருந்து வந்தீங்கன்னா இந்த வண்டி நான் ஃபைனல் பண்ணி தர முடியும். லோன் பொறுத்த மட்டும் ஒரு 40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா. ஓகே ஓனர் ரெண்டா? ஒரே ஓனர்ல தான், ஒரே ஓனர்ல தான் நேம் மாத்தல, ஒரே ஓனர்ல தான் இருக்கு. என்னன்னா டுவல் ஏர் பேக் வர டைப், சிங்கிள் தான் வரும், இல்ல 2 ஏர் பேக் வர டைப். அந்த ஆப்ஷன் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏர் பேக் 1 லட்சம் வந்துருமே. இன்னைக்கு ஆல்டோ எடுத்தாங்கனாலே இன்னைக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் வரைக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. பெட்டரான வண்டி, குவிட் நல்லா இருக்கும் வண்டி, நம்பி எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம். ஓகே. அடுத்துமே ஒரு மாருதி ஆம்னினா 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்குன்னா. இதுமே பார்க் அண்ட் சேல் வண்டி தான், இன்னைக்கு காலையில தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. வண்டி ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. சீட் கவர், மேட் இதுலயுமே வண்டி நீட்டா தானே வச்சிருக்காங்க. அரைச்சு ஒன்று இருக்குன்னா வண்டி நீட்டா தெளிவா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. ஆனா ஓமினி எங்கேயும் கிடைக்கல, ஆனா பரவாயில்ல நல்லா இருக்கு ஓமினி, ரஸ்ட்லாம் இல்லாம. இல்ல ஆம்னி இருக்குன்னா நீங்க பாருங்க, ஆம்னிலயுமே முடிஞ்ச அளவுக்கு வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்து தருவோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரஸ்ட் இருக்க வண்டி, ரொம்ப டேமேஜா இருக்க வண்டி எல்லாம் எடுக்கிறது, ரொம்ப தெளிவா இருக்க வண்டி தான் எடுத்துறோம். ஆனா பார்க் அண்ட் சேல்ல கஸ்டமர் கேட்கற விலை வந்து பாத்தீங்கன்னா 2,90,000 ரூபாய் கேட்கறாங்க. பிரைஸ் பிக்ஸ் இல்ல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நேர்ல வரட்டும், அதுல இருந்து என்ன பிரைஸ் பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாம். ஓகேங்க. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் லோக்கல் ஃபைனான்ஸ் நம்மளால பண்ணி தர முடியும். ஒரு 80,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஒரு 1.25 லட்சம் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. அடுத்து செவர்லெட் என்ஜாய்னா 8 சீட்டர்னா LTZ இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்னா. அலாவில் வந்துரும், ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, செட் வந்துருங்கண்ணா. எல்லாமே குவாலிட்டியா இருக்கு வண்டி. சீட் கவர் போட்டிருக்காங்க, 8 பேர் தாராளமா போலாம்னா. மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு 17ன்றது சாலிடா கிடைக்கும் வண்டியில. ஏசி ஒர்க்கிங்னா, ஏசி ஒர்க்கிங், ஃப்ரண்ட் ஏசி ரூஃப் ஏசி ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பாருங்க, சில்வர் கலர், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ஓகே. வண்டியுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. 95,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு, நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க வரும்போது தான் காலையில தான் வண்டி கொண்டு வந்து வச்சோம். ஓகே. வண்டி சூப்பரா இருக்கு. எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இன்னைக்கு ஒரு 7 சீட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா 15 16 நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலுமே, எர்டிகால நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு டீசல் வண்டி ஒரு 6.25 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா எல்லாமே எடுக்க முடியாது. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,18,000 ரூபாய் கேட்கறோம். பிரைஸ் ஃபிக்ஸ் எல்லாம் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி நேர்ல போன்ல பாக்குறதோட இல்லாம நேர்ல வாங்க. இந்த மாதிரி என்ஜாய் முதல்ல குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, மேஜர் ஒர்க் கிடையாதுன்னா. என்ஜாய் பொறுத்தவரை டர்போ கம்ப்ளைண்ட் தான் வரும், இதுல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சொல்லியே கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா. ஓகேங்க. அடுத்துமே ஒரு மாருதி ஈகோனா 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எதுவுமே ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு, பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்குண்ணா. வண்டியில எந்த குறையுமே இல்லை, வண்டி தெல்ல தெளிவா இருக்கு. ஏசி வந்துரும்னா 5 சீட்டர் கெபாசிட்டி, 5 சீட்டிங் கம்பெனி வந்த வாக்கு அந்த ஃபிட்டிங்லயே தான் இருக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், செட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டயர் பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் புதுசா போட்டிருக்காங்க. 2 சாவி வந்துருங்கண்ணா. ரூஃப் கேரியர் போட்டிருக்காங்க. ஈக்கோ பொறுத்த அளவுக்கு 2 யூஸ்மே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடை வச்சிருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும், ஃபேமிலியா யூஸ் பண்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் தானே இது, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. வேன் தான் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். இந்த வண்டிக்கு இதுவே டைரக்ட் ஆர்சி ஓனர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானே. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,28,000 ரூபாய் கேட்கறோம். ஃபிக்ஸ்ட்ல அதெல்லாம் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஓகே. தெளிவான வண்டி, பாடி லைன் இன்ஜின் வைஸ் ரொம்ப பக்காவா இருக்கும். சின்ன பிரஷ் டச் கூட ஆகல, கம்பெனி ஒரிஜினாலிட்டியில சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ஓகே. ஓகே. அடுத்து ஒரு டாடா நெக்ஸான் 2022 மாடல் எக்ஸ்எம் வேரியன்ட், ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். கோயா சீட் போட்டிருக்காங்க. சீட் கவர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா. 2 ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும். டயர்னாலுமே ஒரு 90% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. கோயா சீட் கவர் எப்படி நாம இவ்வளவு ஃபிட்டிங்கா கொடுக்குறாங்க? இந்த கிளாத் நீட்டா இருக்கும். அது அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்க மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது அவங்க தயார் பண்ற கிளாத்தா தெரியல, மொத்தம் அவங்க போட்டா அப்படிதான் போடுவாரு. நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். பழைய அம்பாசிடர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரே ஓனர்ல இருக்குன்னா. இதுலயும் சொல்றேன், அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் இருக்கிறதா. கிளச் பிளேட் மாத்திட்டாங்க, மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. வண்டி எடுத்தா ₹1 கூட வேலை இல்லைன்னா.
இன்னைக்கு ஒரு 16 ஒரு 22 மாடல் எஸ்யூவி செக்மெண்ட்ல வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வண்டி இன்னைக்கு இதுவுமே ஒரு 11 லட்சம் ரூபாய் வர வண்டி தான். நம்ம கொடுக்க போற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,48,000 கேட்கறோம். பிக்சர்ல அதை சின்ன நெகோசியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகே சூப்பர். கலர் ஒயிட்னாலே வண்டி பார்க்க நல்லா பிரீமியமா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பயங்கரமான வண்டி தான் மான்ஸ்டர். ஆமா சொல்லலாம். 2014 மாடல் ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் தான். 2 ஓனர் இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட். பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தானே, வெறும் 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குண்ணா. அவ்வளவுதான் ஓட்டுனாங்க. செகண்ட் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 கிலோமீட்டர்ல செகண்ட் ஓனர் வாங்கி இன்ன வரைக்குமே செகண்ட் ஓனர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. டேஷ்போர்ட்ல இருந்து பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி ஒரு நிழல்லே நின்ன வண்டினா நல்லா இருக்குல்ல. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னா, ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, சப் ஊஃபர், ஆம்பிளிஃபயர், சீட் கவர் புதுசா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னா, இதுவுமே நான் வண்டி எடுத்தா எந்த வேலையும் இல்லைண்ணா. நீங்க ஸ்கார்பியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரஸ்ட் இல்லாத வண்டியே இருக்காது. ஆமா. அதையுமே நம்ம எவ்வளவு தெளிவா கொண்டு வந்திருக்கோன்றது காட்டுறோம். டோர் பாத்துனா டோர் கார்னர் எல்லாம் பாருங்க. இந்த டோர் கார்னர் எல்லாம் பாருங்க, சின்ன ரஸ்டிங் கூட இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்குங்க. பார்த்து தானே நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த வண்டி உங்க வேலை அதுக்கு தானே மேக்ஸிமம் என்ன பண்றோமோ ஆட்டோமேட்டிக்ல இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகே. ஆட்டோமேட்டிக். அது மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு 14 to 15 சாலிடா கிடைக்கும். ஓகே. தாராளமா. என்னென்ன பிரைஸ் கேக்குறீங்க? ஆனா 6.25 லட்சம் ரூபாய் நம்ம கேக்குறோம்னா பிக்சர்ல சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 to 5 லட்சம் ரூபாய் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஸ்கார்பியோ தான் தேடிட்டு இருக்காங்களும். குவாலிட்டியான வண்டி தான். குவாலிட்டி கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினும் சூப்பரா இருக்கு, எந்த வேலையும் இல்ல. தெளிவா எடுத்துட்டு போய் அவங்க ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாருதி ஸ்விஃப்ட் டிசைர்னா 2014 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. விஎக்ஸ்ஐ வேரியன்ட்னா பெட்ரோல் வண்டி. வெறும் 62,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த வண்டியுமே எடுத்தாங்கன்னா எந்த வேலையும் கிடையாதுண்ணா. எடுத்தாங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கு. சீட் கவர் இருக்கு, மேட் இருக்கு, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் இப்பதான் புதுசா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. டயர்னால ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்கு. எந்த குறையுமே இல்லைண்ணா. வண்டியில எடுத்தாங்கன்னா ஓட்டிட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கு. மைலேஜ் பெட்ரோலுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு 16 to 17 சாலிடா கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,18,000 ரூபாய் கேட்கறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2.25 லட்ச ரூபா to 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். எங்க இருந்து வந்தாங்கனாலும் குவாலிட்டியான டிசைரை மிஸ் பண்ணிட வேண்டாம்னா. ஒரு ரெனால்ட் டஸ்டர் 2018 மாடல் RXS இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்னா டீசல். பிளஸ் என்னன்னா கிலோமீட்டர் தானே, வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு டீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் கம்மி வண்டி கிடையாது. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. டீசல் வண்டி தானே? டீசல் தானா. 85 PS. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது. எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டாப் என்னால எல்லா ஆப்ஷனும் அலாய் வீல் வந்துடும். டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ், கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ல இருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6,48,000 ரூபாய் கேட்கறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இதே வண்டி இன்னைக்கு வெளியே பார்த்தாங்க அப்படின்னா மினிமம் 7 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. கிலோமீட்டர் பிளஸ் வச்சுக்கோங்களேன். டீசல் வண்டி பாக்குறவங்க கிலோமீட்டர் ஒரு நல்ல கிலோமீட்டர் ரெக்கார்டோட இருக்குன்னா டயர்ஸ்னாலுமே ஒரு 80% கண்டிஷன்ல சூப்பரா இருக்கு. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்க நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டியை வீடியோல பாக்குறதோட இல்லாம நேர்ல வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் உங்களோட சாய்ஸ் என்ன, உங்களோட விருப்பம் என்னன்றது தெரிஞ்சுதான் நம்மளால அடுத்தடுத்து வண்டி நம்மளால எடுத்துற முடியும். வந்து நேர்ல வந்து பாக்குறதுனால அவங்க எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் ஆயிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இந்த பார்ட் 2 வீடியோலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வண்டி பக்கம் கவர் பண்ணிட்டோம்னா எல்லா வண்டியுமே ஒரு ஓனர் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, நேர்ல கொடுங்க. மேக்ஸிமம் என்ன பெஸ்ட் பிரைஸ் என்னால பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். லோன் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே டீடைலா சொல்லிட்டோம். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரும். அந்த நம்பருக்கு ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், கேட்லாக் லிங்க் வந்துடும். அந்த லிங்க்ல நம்ம கிட்ட இருக்க வண்டியோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான்னு கால் பண்ணி கேட்டு வாங்க. பெட்டர் பிரைஸ்க்கு நான் பண்ணி தரேன். தேங்க்யூ.